ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கை வச்சு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி டிஷ் செய்யாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க. இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப முருகக்கூடாது, லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணணும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். தீ வந்துட்டு மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேகமாகவே கருகிரும். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா வடித்து மாற்றிக்கோங்க. அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 தக்காளி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கொதி வச்சுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.